பீகார் மக்களுக்கு பம்பர் பரிசு அப்படின்னு பிரதமர் மோடி அறிவிச்சிருக்காரு. அவர் ஒட்டுமொத்த நாட்டுக்கும் தான் பிரதமர். ஆனால் ஏன் ஒரு மாநில மக்களுக்கிட்ட பம்பர் பரிசு அறிவிச்சிருக்காரு அப்படின்னா அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்குது. பீகாரில் இப்போ சட்டமன்ற தேர்தல் வர இருக்குது. அந்த சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடாமல் போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பதட்டம் பாஜகவை மோடியை தூங்க விடாமல் பண்ணியிருக்கலாம். ஆக என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 7500 கோடி பணத்தோடு போய் பீகாரில் லேண்ட் ஆகிருக்காரு. லேண்ட் ஆகிட்டு எல்லா பெண்களுடைய 75 லட்சம் பெண்களுடைய வங்கி கணக்கில் தலா 10,000 ரூபா நான் போடுறேன். எதுக்கு இந்த 10,000 ரூபா? பெண்கள் சுயமாக தொழில் தொடங்கி அவங்க சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிவிப்போடு தான் இந்த ஸ்கீமை மோடி அங்கே அறிவிச்சிருக்காரு. ஆனால் இதில் காமெடி என்னென்னா, இந்த ஸ்கீம் பேர் என்ன தெரியுமா? முதல்வருடைய மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம். முதல்வருடைய மகளிர் வேலைவாய்ப்பு திட்டத்தில் பிரதமருக்கு என்ன வேலை? பிரதமர் தன்னுடைய வேலையை மட்டும் செய்கிறதில்ல. வந்தே பாரத் ரயில் வந்ததுன்னா கொடி ஆட்டுறாரு, அது ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் செய்ய வேண்டிய வேலை. ஒரு பாலம் கட்டுனா இவர் போய் ரிப்பனை வெட்டி திறந்து வைக்கிறார், அது இன்ஜினியர் செய்ய வேண்டிய வேலை. ஸோ பிரதமர் தன்னுடைய வேலை என்ன அப்படிங்கிறத மறந்துட்டு நாட்டில் எல்லா இடத்துலையும் தன்னுடைய பெயரும் முகமும் இருக்கணும் அப்படி விரும்புகிறாரு. அது மாதிரி இன்றைக்கி பீகார் முதல்வருடைய பெயரால் இருக்கக்கூடிய திட்டத்தை பிரதமர் இன்றைக்கி துவக்கி வச்சுருக்காரு. சரி, அதையெல்லாமா விமர்சனம் பண்ணுவீங்க அப்படின்னா சரி, அதை கூட விட்டுறலாம். சரி, இப்போ ஏன் பீகாருக்கு போயிருக்காரு? எல்லா மாநிலத்தை பற்றி கவலைப்படாமல் நாடு முழுக்க இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களுக்கு நான் 10,000 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு வேளை பிரதமரை பாராட்டலாம். ஏன் பீகார் பெண்கள் மேலே மட்டும் உங்களுக்கு இப்போ கரிசனை வந்திருக்கு அப்படின்னா, அங்கே வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி தோற்று போய்விடும் என்று ஊடகங்களும் அரசியல் விமர்சகர்களும் எழுதி கொண்டிருக்கிறார்கள். இந்த பதட்டத்தில் தான் இவ்வளவு பணத்தை தூக்கிட்டு போய் நான் எல்லாருடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது என்ன மாதம் மாதம் போடுவாங்களா அப்படின்னா இல்லை, இது ஒன் டைம், ஒரு முறை பெண்களுடைய கணக்கில் போட்டு அவங்க சுயமாக தொழில் தொடங்கி வாழ்ந்து கொள்ளலாம். வெறும் 10,000 ரூபாயில் என்ன சுய தொழில் தொடங்க முடியும் அப்படிங்கிறது மோடிக்கு தான் வெளிச்சம். சரி, ஏன் பீகார் பெண்களுக்கு தர்றாரு அப்படின்னா, பீகாரில் பாஜக ரொம்ப கெட்டிக்காரத்தனமான கட்சி. ஏற்கனவே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, இதர அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை எம்பிக்களை விலைக்கு வாங்குவாங்க, வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பாங்க. பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்திய தேர்தல் அரசியலில் வாக்கு என்பது பண்டமாக மாற்றப்பட்டு விட்டது. ஓட் ஹாஸ் பிகம் அ கமாடிட்டி. பணம் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு பணம் வேணுமில்ல கட்சிக்கு, என்னடா பண்ணான்னு யோசிச்சாங்க. உடனே எலக்ட்ரோல் பாண்டுன்னு சொன்னாங்க. பெரும் கார்ப்பரேட் நிறுவனங்களிடமிருந்து பணம் பெற்றுக்கொள்ளலாம். பல 10,000 கோடிகளை பாஜக வாங்குச்சு. இதை கொண்டே மக்களுக்கு கொடுத்தாங்க. அப்படியும் மக்கள் இவங்களுக்கு வாக்களிக்கலை. உதாரணமாக உத்தரப்பிரதேசத்தில் ஏற்கனவே இருக்க சீட்டிலிருந்து 37 சீட்டை பாஜகவிலிருந்து மக்கள் பறிச்சுட்டாங்க. சரி, கார்ப்பரேட்டர் பணம் வாங்குகிறோம், மக்களுக்கு பணம் கொடுக்குறோம், ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு யோசித்து எஸ்ஐஆர்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது என்ன எஸ்ஐஆர் அப்படின்னா, பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்களா, எதுக்கு அவங்களெல்லாம் பட்டியலில் வச்சுருக்கீங்க, கழட்டி விடுங்க, கழிச்சு விடுங்க. 65 லட்சம் வாக்காளர்களை பீகார் மாநில தேர்தல் வாக்காளர் பட்டியலிருந்து தேர்தல் ஆணையம் தன்னிச்சையாக டெலீட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் தாண்டி கூட பாஜக ஜெயிக்குமா அப்படின்னா ஒரு சந்தேகம் இருக்குது. பார்த்தாங்க, சரி தேர்தல் நேரத்தில் போய் பணம் கொடுத்து ஒரு பிரச்சனை ஆக்கிக்க வேண்டாம், முன்னாடியே வாக்காளருக்கு பணம் கொடுத்துருவோம், ஒரு ஓட்டுக்கு பணம் கொடுப்போம், அதை மறைமுகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக உட்காந்து ரூம் போட்டு யோசித்து இப்போ மகளிர் வேலைவாய்ப்பு திட்டம் என்கிற பெயரால் 7,500 கோடி ரூபாயை கொண்டு போய் பீகார் பெண்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதையெல்லாம் வாங்கிட்டு அந்த மக்கள் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணிக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு சொன்னால் வாக்களிப்பதற்கான எந்த உத்தரவாதமும் இல்லை. ஏனென்று சொன்னால் பீகார் மாநில வளர்ச்சியில், அந்த மாநிலத்துடைய தொழிலில், அந்த மாநிலத்துடைய வேலைவாய்ப்பில், முதலீட்டில் எதிலும் அக்கறை காட்டாத கட்சியாகத்தான் பாஜகவும் நிதிஷ்குமாரும் இன்று வரை இருந்திருக்கிறார்கள். ஒரு ஆயாராம் காயாராம் பாலிடிக்ஸ் தான் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஒருவேளை இந்த சட்டமன்ற தேர்தலில் தோற்று போயிட்டா அடுத்து வரக்கூடிய 5 மாநில சட்டமன்ற தேர்தலையும் பாஜக தோக்கும். தன்னுடைய தோல்வியிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக ஒரு சித்து விளையாட்டை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த படபடமான விளம்பரத்தோடு போய் பீகாரில் பிரதமர் லேண்ட் ஆகியிருக்காரு. பெண்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எப்போதுமே ஒளியேற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற இந்த கட்சி தான் ஆட்சிக்கு வந்த உடனே சிலிண்டர் மானியத்தை நிறுத்தினாங்க. பெண்களை பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற இந்த கட்சி வந்த பிறகு தான் பெண்களுக்கு எதிரான சமூக குற்றங்கள் நடக்கிறது. பெண்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றுகிறோம் நீங்கள் சொன்ன பிறகு தான் பெண்களுடைய பொருளாதார உரிமைகளிலிருந்து
நீங்கள் அவங்க பெரிய அளவுக்கு விலகி வைக்கப்பட்டாங்க. தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தில் வேலை பார்க்குற கோடிக்கணக்கான பெண்களை நிதி ஒதுக்காமல் அந்த திட்டத்தை கிட்டத்தட்ட குற்றுயிரும் குலையுருமாக திட்டத்தை சிதைத்திருப்பது பாஜக தான். எந்த பெண்களை நீங்கள் வாழ வைக்க போகிறீங்க? பெண்களை வாழ வைக்கணும்னு சொன்னால் ஏற்கனவே இருக்க திட்டத்தை நீங்கள் அமலாக்கினாலே போதும். அதையெல்லாம் ஒன்றொன்னா பறிச்சுட்டு பெண்களை தெருவில் நிறுத்திட்டு சட்டமன்ற தேர்தல் வருகிற போது தேர்தல் ஆதாயத்திற்காக அங்கே போய் பெண்களை நீங்கள் ஏமாத்துறது அப்படின்னு போய் இறங்கியிருக்கீங்கன்னா நிச்சயமாக மக்கள் விழிப்புணர்வு பெற்றவர்கள் ஊடகங்களில் உங்களுடைய முயற்சியை வாசித்து கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய இந்த எலெக்ஷன் ஜிம்முக்கு இருக்குல்ல, எப்போவுமே மோடி சொல்லுவார்ல, அதாவது கருப்பு பணத்தை மீட்டால் 15 லட்சம் ரூபா போடலாம். 12 வருஷம் ஆச்சு, கருப்பு பணத்தை மீட்கலையா? ஏன் மக்களுக்கு வங்கி கணக்கில் நீங்கள் பணம் போடலை? ஜூம்லா பாலிடிக்ஸில் தொடர்ந்து இவங்க பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஜூம்லாவில் மற்றும் ஒரு ஜூம்லாவாகத்தான் இந்த 7,500 ரூபா 75 லட்சம் பெண்கள் பீகார் அப்படிங்கிறத மோடியும் பாஜகவும் நிதிஷ்குமார் உதவியோடு அங்கே அரங்கேற்றி இருக்கிறார்கள். மக்கள் மத்தியில் இவர்கள் அம்பலப்படுவது உறுதி. பீகார் மாநிலத்தில் தோற்று போவதும் இருந்த இடம் தெரியாமல் பாஜக நிதிஷ்குமார் கூட்டணியை மக்கள் அப்புறப்படுத்த போகிறாங்க. அதனுடைய தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா மாநில சட்டமன்ற தேர்தல்களும் பாஜக தோக்க போகுது. ஆகவே நேரடியாக போய் வாக்குக்கு பணம் கொடுப்பது என்பதை தாண்டி ஒரு அரசு திட்டத்தின் பெயரால் வாக்காளர்களை கவருவது, வாக்கு வாங்குவது என்கிற ரொம்ப ஒரு மோசமான அரசியல் பாதையை பாஜகவை தேர்ந்தெடுத்திருக்கிறது. மோடி அதற்கு ரெட் கார்பெட் போட்டிருக்காரு, அவரே தலைமை ஏற்கிறாரு. மோடியினுடைய இந்த செயல் மக்கள் மத்தியில் ஒரு அவநம்பிக்கையை ஏற்படுத்துவது என்பது உறுதி. பீகாரில் இவர்களுடைய முயற்சி பலனளிக்காது, பாஜக தோற்கடிக்கப்படுவது என்பது உறுதி.